உங்களுடைய புத்தகங்கள், ஆய்வு நூல்கள்? நாம் ஆய்வு நூல்கள், என்னுடைய நூல்கள் 3500 நூல்கள். ஆக இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இது இந்த எப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம்னா, மக்கள் மத்தியில் இப்போ இந்த தமிழ் உணர்வு அப்படின்றது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. இல்லை, அவர்களுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த புத்தகம் முழுதும் விட்டு தீர்ந்ததுன்னு. அதாவது தமிழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதில் இன்னைக்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கு. இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இவை யுனெஸ்கோவில் பட்டம் வாங்கினாரு, ஐநாவில் பட்டம் வாங்கினாருன்னு பொய்யை சொல்லி எழுதியிருக்காங்க தவிர அப்படி யாருக்கும் எந்த பட்டமும் கொடுக்கல. சரி, இந்த பட்டங்கள் எல்லாம் இவங்களா வச்சுக்கிறது தான். ஆக இந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாம் அவர்கள் கருத்துக்கின்ற ஒரு சிந்தனை நான் அவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்ட அளவில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு உருவாகாத வரையில் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்காது. இங்கே தமிழ் தேசியம் உருவாகிவிட்டது, அதுபடி ஒரு சூழ்நிலை வரும்போது அழுத்தம் இங்கே வலுவானதாக இருக்கணும். இந்த தமிழ் தேசிய அரசும் தமிழ் தேசிய கொள்கையும் வலுவாக இருக்கும்போது டெல்லியை கூட நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரும். தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னாக்கா, அரசியல் அதிகாரத்துக்கான அரசியல் களத்தில் இன்னைக்கு அதிகாரம் பிடிக்கிறதுக்கான அரசியல் களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பக்கம் திராவிட அரசியல் அப்படின்றது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்திருக்கிறார். திராவிடம்ன்ற ஒரு அரசியல் களம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் சந்தித்த அந்த நாடுகளில் எப்படி பார்க்குறாங்க மக்கள்? இந்த திராவிடம் பற்றிய ஒரு சரியான புரிதல் இதுவரையில் இல்லை. முந்தைய காலகட்டத்தில் இல்லை. பழைய காலத்தில் அவர்களுக்கு இந்த தமிழ்னா திராவிடம் தான், திராவிடம்னா தமிழ் தான், ரெண்டும் ஒன்று தான், இரண்ட ஒரு உணர்வு தான் இருந்தது. இப்போ நீங்கள் திராவிடம் என்ற சொல்லுக்கு ஒரு மூலத்தையோ வேறையோ காட்டுங்க. நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, தமிழுக்கு முன்பு முன்திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்ததுன்னு இந்த ஐராவத மகாதேவன் சொல்லி ஒரு 40 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு போயிட்டான் செம்மொழி நிறுவனத்தில். ஆக இந்த 2 நிகழ்வுகளுக்கு பிறகு தான் புத்தக வெளியீட்டு கடந்த 12ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழா கனடாவில் நடந்தது. இது ஒன்டாரியோங்களா? எந்த இடத்துல? இல்லை, நாங்கள் வந்து அவர் பாபுங்கிற நண்பர் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். தமிழ் தேசியத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். நிறைய செலவு பண்ணிட்டு வர்றாரு இப்போ இந்த நிகழ்ச்சிகளுக்காகவும் மற்ற தமிழ் நிகழ்ச்சிகளுக்காகவும். ஏறக்குறைய இன்றைக்கு கனடாவில் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு கட்டி காத்து வருகிறவர் யாருன்னு சொன்னால் அந்த பாபுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாபு எல்லாருக்கும் தெரியுது. அவர் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ரொம்ப சிறப்பான வரவேற்பு. எனக்கு மாலை எல்லாம் போட்டு நாதஸ்வரம், மேளம் இதெல்லாம் தமிழ்நாட்டு முறைப்படி என்ன மேடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. சரிங்க. இந்த மேடையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் உரையாற்றினேன். அவரை கூட்டம் முடிஞ்ச பிறகு நண்பர்கள் இந்த புத்தகங்கள்லாம் வச்சிருக்கிறத வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அறிவித்தாங்க. உங்களுடைய மொத்த தொகுப்பு 2 தொகுப்பு. அதாவது அது வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 3500 புத்தகங்கள் அன்னைக்கு காட்சிக்கு வச்சுருந்தாங்க. உங்களுடைய புத்தகங்கள், ஆய்வு நூல்கள்? நாம் ஆய்வு நூல்கள், என்னுடைய நூல்கள் 3500 நூல்கள். எல்லாம் 1 மணி நேரத்தில். அதான் ஒரு வியப்பு. அதுக்கு முன்னாடி இப்படியாக விற்பனை நடக்குமா கேள்வி, சந்தேகமாக எனக்கு அவர் சொன்ன போது கூட எனக்கே வியப்பாக இருந்தது. இது முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு 10 பேர் வந்து புத்தகம் கேட்குறாங்க, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு புத்தகம் இல்லை. அதனால தொடக்கத்தில் என்ன நிலைப்பாடு இருந்தது நான் உணர்ந்தேன்னா, இவ்வளவு புத்தகங்களும் மொத்தமாக வந்து, ஏன்னா
2 தொகுதியா வச்சிருந்தீங்க. இல்ல அதற்கு மொத்தமா போகுமா? அது தனியா இப்போ பிரிச்சு வாங்குவாங்களா? நான் சந்தேகம் இருந்தது. பாபுவுக்கு மட்டும் நான் நன்றி சொல்ல, நீங்களும் பாபுகிட்ட பேசியிருக்கீங்க. ம், ம். என்னுடைய புத்தகங்களை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி நீங்களும் பல முறை அவர்கிட்ட பேசியிருக்கீங்க. ம், ம், ம். ஆகையினால நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ம். ஆக இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இந்த எப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம்னா, மக்கள் மத்தியில இப்ப இந்த தமிழ் உணர்வு அப்படின்றது ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்குது. இல்லை, அவர்களுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த புத்தகம் முழுதும் விற்று தீர்ந்ததுன்னு அதாவது எடுத்துக்கலாமா? தமிழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதில் இன்னைக்கு எல்லோரும் ஆர்வமா இருக்காங்க. இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ம், ம், ஏன்னா இப்போ இந்த 60 ஆண்டுகளாக இவன் தமிழர் வரலாற்றே எழுதல. ம், இவன் யுனெஸ்கோவில் பட்டம் வாங்கினாரு, ஐநாவில் பட்டம் வாங்கினாருன்னு பொய்யை சொல்லி எழுதியிருக்காங்க தவிர ம். அப்படி யாருக்கும் எந்த பட்டமும் கொடுக்கல. கொடுக்கல. சரி. இந்த பட்டங்கள் எல்லாம் இவங்களா வச்சுக்கிறது தான். ம், எவனும் இவனுக்கு கொடுத்த மாதிரி தெரியல. ம், அதனால இந்த தமிழருடைய வரலாறு முற்றிலும் பாடல் நூல்களில் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால ம், தமிழர் வரலாறே தெரியல. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ம், சிதம்பரனாரை பற்றி யாருக்கும் தெரியல, ம், பாரதியாரை பற்றி தெரியல, ம், இப்போ நம்மாழ்வாரை பற்றி எதுவும் தெரியல. இந்த தமிழுக்காக யார் யார் பாடுபட்டாங்களோ ம், அவர்களெல்லாம் தெரியல. ம், இந்த பிராமணர்கள் தெலுங்கர்கள் யாராவது 2 கட்டுரை எழுதியிருந்தாங்கன்னா அதை பாட புத்தகமாக போடுவான். ம், அதனால இப்படித்தான் அவர்கள் தமிழுக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம்னு பேசுவானே தவிர ம், தமிழ் என்ற அந்த மொழியினுடைய இனத்தினுடைய உயிரை அழித்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் தான். ம், ம், ம். உங்களுக்கு நான் அங்கு சென்றபோது எனக்கு கிடைத்த தகவல்கள், ம். நண்பர்கள் என்னிடம் பரிமாறிக்கொண்ட செய்திகள் அடிப்படையில் சொல்லணும்னா, ம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு உருவானால்தான் ம். தமிழ் ஈழம் கிடைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ம். இப்போ அண்மையில் கூட ஒரு காணொலியை பார்த்தேன். ம். ரகோத்தமன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தலைமை விசாரணை அதிகாரி ரகோத்தமன் அதிகாரி சிபிஐல இருந்தவர். அவர் தெளிவாக சொல்றாரு, ம், இந்த ராஜீவ்காந்தி பண்ணது படுபாதகமான செயல். ம், அதில் பிரபாகரன் உறுதியாக இருந்தார், ம், நேர்மையாகவும் இருந்தார். ம், இந்த ராஜீவ்காந்தி அவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாம ம், அதுலேருந்து தடபுரண்டு போனதுனால தான் ம், இவ்வளவு சிக்கலும் இன்றைக்கு வந்திருக்கு. ம், ராஜீவ்காந்தி பிரபாகரனோட செய்து கொண்ட ஒப்பந்தப்படி இருந்திருந்தால் ம், அந்த தனி ஈழம் கிடைத்திருக்கும். ம், அந்த தனி ஈழம் இந்தியாவுக்கு பாதுகாப்பாகவும் இருந்திருக்கும். ம், இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் இந்த ராஜீவ்காந்தி தான் என்று அவர் வெளிப்படையாகவே சொன்னார். ம், ம், ம். ஆக இந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாம் அவர்கள் கருதுகின்ற ஒரு சிந்தனை, ம், நான் அவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்ட அளவில் ம், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு உருவாகாத வரையில் ம், இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ம், உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்காது. ம், இங்கே தமிழ் தேசியம் உருவாகிவிட்டது, ம். தமிழ் தேசிய அரசு அரசியல் இங்க களம். ஆட்சிக்கு வந்துட்டுது அப்படின்னு சொன்னா ம், வங்காளத்தில் இருக்கவனுக்கு ஒரு உணர்ச்சி வரும். ம், பாரு, அங்கே தமிழ்நாட்டில் அந்த தமிழ் தேசியத்தை இருக்கா, நம்ம வங்காளிகள் நாம இப்படி இருக்கவே ம், என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும். ம், சீக்கியர்களுக்கு ஒரு உணர்வு வரும். ம், காஷ்மீரில் இருக்கவனுக்கு ஒரு உணர்வு வரும். ம், இந்த மாதிரி தேசிய இனங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு வரும்போது ம், இதுக்கு வழிகாட்டிய தமிழ்நாடு இருக்கணும். ம், 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 ம். இப்படி இருந்தால் மற்ற மாநிலங்கள்ல அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அந்த அதிகாரத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. இப்ப இந்த உணர்வு இங்க வந்துட்டதுன்னா இந்த தீ அங்கெல்லாம் பற்றி எறிய ஆரம்பிச்சிடும். ம், அதன் பிறகு இந்த இந்திய மாநிலங்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு அகம்பாவமான அரசுகள் ம், டெல்லியில் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே வாய்ப்பு வந்தாலும் அவர்களுக்கு கடிவாளம் போடுகின்ற அமைப்பாக ம், இந்த தமிழ் தேசிய அரசு தமிழ்நாட்டில் தோன்றும் போது வரும். ம், 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 ஆகையினால இந்த நிலைமைகளெல்லாம் மாறும்போது ம், தமிழ்நாட்டு அரசு தமிழ் தேசிய அரசு சொல்லுகின்ற சில செய்திகளை ம், கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு கூட அந்த டெல்லி அரசு வரும்.
ம், ம். அதுபடி ஒரு சூழ்நிலை ஒரு வரும்போது அழுத்தம் இங்க வலுவானதாக இருக்கணும். எண்ணம் இந்த குறித்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டுல. அரசும் தமிழ் தேசிய கொள்கையும் வலுவாக இருக்கும்போது ம், டெல்லியை கூட நம்மால கட்டுப்படுத்த முடியும். ம், ம். அப்படி கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை வரும்போதுதான் உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரும். தமிழ்நாடு நன்றாக இருந்தால்தான் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் நன்றாக வாழ முடியும். ம், ஆகவே இந்த திராவிடம் என்ற இந்த பொய் கூற்றை மக்கள் என்றைக்கு ஒதுக்கிவிட்டு தமிழ் தேசியத்தின் பக்கம் வருகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த தமிழ்நாட்டுக்கும் உலகெங்கு வாழ்கிற தமிழர்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரும். ம். இந்த கட்சி போனால் அந்த கட்சி, அந்த கட்சி போனால் இந்த கட்சி என்று மாறி மாறி ஆட்சிக்கு வருவது என்பது காமராஜர் சொன்ன மாதிரி 2 கட்சிகளும் ஒரு குட்டையில் ஒன்று மட்டைகள் தான். ம். இவர்கள் அடித்த கொள்ளையும் அவர்கள் அடித்த கொள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. ம். ஆகையினால இந்த 2 கட்சிகளையுமே தூக்கி எறிந்து விட்டு ம். தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய அரசு உருவாகின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். இதுல ஒண்ணும் கண்டிப்பா மாற்று வரும். கருத்து இப்ப நீங்க ஒரு 15 நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்திருக்கீங்க. 40 நாள் தங்கியிருக்கீங்க. தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னாக்கா, அரசியல் அதிகாரத்துக்கான அரசியல் களத்துல இன்னைக்கு அதிகாரம் பிடிக்கிறதுக்கான அரசியல் களத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பக்கம். அந்த பக்கம் திராவிட அரசியல் அப்படின்றதுல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்திருக்கிறார். திராவிடம் என்ற ஒரு அரசியல் களம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த 2யுமே வந்து நீங்க சந்திச்ச அந்த நாடுகள்ல எப்படி பார்க்குறாங்க மக்கள் இன்னைக்கு? அவர்களுக்கு இந்த திராவிடம் பற்றிய ஒரு சரியான புரிதல் இதுவரையில இல்லை. ம், ம். முந்தைய காலகட்டத்தில் இல்லை. பழைய காலத்துல ம். அவர்களுக்கு இந்த தமிழ்னா திராவிடம் தான், திராவிடம்னா தமிழ் தான், ரெண்டும் ஒன்று தான். இரண்ட ஒரு உணர்வு தான் இருந்தது. அதாவது கருவாட்டு சாம்பார்னு ஐயா பே மணியரசன் சொல்ற அவர் மாதிரி. மணியரசன் ஐயா சொல்ற மாதிரி இப்போ அண்மையில கூட இந்த பகுருளி முதல் சிந்து வரைங்கிற நூலை நீங்க தான் வெளியிட்டீங்க, ஆமா, ஆமா. தஞ்சாவூர்ல வெளியிட்டீங்க. ஆமாங்க ஐயா. அதனால இப்ப திராவிடம் என்றால் என்ன என்று சொல்வதற்கு ம், அந்த கட்சியில் இருக்கிற சிந்தனையாளர்கள் கூட யாரும் வெளியே வரமாட்டாங்கிறான். ம், அதற்கு விளக்கமும் சொல்ல மாட்டேங்கிறான். ம், அதனால இந்த திராவிடத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ம். கேள்வி கேட்டாங்களா? கேட்டாங்க, ம். இதை பற்றிய செய்திகள் கேட்டாங்க. நானும் சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ம், ம், கிபி 4ஆம் நூற்றாண்டில் ம், வஜ்ரநந்தி என்ற ஒரு சமண முனிவர் ஒரு சங்கத்தை தொடங்குறாரு மதுரையில். ம், அதுக்கு திருமல சங்கம்னு தான் பேரு. ம், ம், இப்ப பின்னாடி வந்தவன்லாம் ம், வஜ்ரநந்தி திராவிட சங்கம் தொடங்கினாருன்னு இவன் போய் சொல்றான். ம், அவர் தொடங்குறது திருமல சங்கம் தான், ம். திறமில சங்கம். திராவிடம் இல்லை, திராவிட சங்கம் இல்லை. ம், இந்த திருமல சங்கத்தை ம், இவன் திராவிட சங்கம்னு மாற்றிக்கிட்டு ம், பின்னாடி 8ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர் ம், அந்த திராவிடம்ங்கிற சொல்லை பயன்படுத்தி ம், அந்த கால அளவில் தான் மனு நூல்லையும் அதை ஏற்றுறான். ம், மனு நூல்லாம் கிமு 1500 ஆண்டுகள்லாம் தோன்றியது கிடையாது. ம், ம். அதெல்லாம் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான், அதெல்லாம் கிபி 5ஆம் நூற்றாண்டு, கிபி கிறிஸ்து 5ஆம் பிறப்புக்கு நூற்றாண்டுக்கு பிறகு 500 தான் வருஷங்கள். வருது. ம், இப்ப இந்த கால 5லேருந்து 8க்குள்ள தான் இந்த திராவிடம் என்ற சொல்லை ம், அவர்கள் பயன்படுத்துறாங்க. நான் அவர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட சொல்லும்போது ம், எந்த ஒரு தமிழ் சொல்லும் ம், அதற்கு மூலச்சொல் இருக்கும், ம், அதற்கு ஒரு வேர்ச்சொல் இருக்கும். ம், இந்த மூலச்சொல்லும் வேர்ச்சொல்லும் இல்லாத சொல் தமிழ்ல கிடையாது. ம், இப்ப நீங்க திராவிடம் என்ற சொல்லுக்கு ம், ஒரு மூலத்தையோ வேரையோ காட்டுங்க. ம், நான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ம், தமிழுக்கு முன்பு முன்திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்ததுன்னு இந்த ஐராவத மகாதேவன் சொல்லி ஒரு 40 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு போயிட்டான் ம், செம்மொழி நிறுவனத்துல. ம். தமிழுக்கு செம்மொழி நிறுவனத்துல ம். தமிழுக்கு முன்பு ம், முன் திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்தது. ம். மூல மொழி ஒண்ணு ஆமா, இருந்தது. அது திராவிடம். புரோட்டோ டிராவிடியம். ஆம், ஆம். இது ஒரு ஐராவத மகாதேவன் கண்டுபிடிப்பு. ம், நான் என்ன சொல்றேன், ம், இந்த முன் திராவிடம்ங்கிற மொழியிலிருந்து ம், ஏதாவது ஒரே ஒரு சொல்ல காட்டுங்க, ம், இது முன் திராவிட மொழி, ம்,
சரி முன் திராவிட மொழியை விட்டுருங்க, ம், இது திராவிட மொழி ம், அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுலேருந்து தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்லாம் பெரியதுன்னு சொல்கிறீங்கல்ல. ம், அந்த திராவிட மொழியிலிருந்து ஒரு சொல்ல காட்டுங்க. ம். இதை நான் பல கூட்டங்கள்லையும் பேசிட்டேன். ஆனா இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. இதுவரை யாரும் சொல்லலைங்க. ஒரே ஒரு சொல்லு ம், கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு இலக்கியம்லாம் வேணாம், ம், ஒரே ஒரு சொல் இது திராவிட சொல் ம், அப்படின்னு காட்டுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுவரையில் யாரும் அதற்கான விடை ஏன்னா இல்லை அவங்ககிட்ட. ம். இருந்தால் தானே சொல்லுவாங்க. இதை நீங்க அங்க பேசுனீங்க. அந்த நண்பர்கள்ட்டெல்லாம் விளக்கி சொன்னேன். அதனால் வந்து உங்களுக்கு தமிழ் சொற்களை பொறுத்தவரையில் அதனுடைய மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழில் தான் இருக்கும். ஆனால் மற்ற மொழிகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. கிரேக்க மொழியில் ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய மூலம் வந்து எவ்ரேய மொழியில் இருக்கும். ம், பாபிலோனிய மொழியில் ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய மூலம் எகிப்திய மொழியில் இருக்கும். ம், ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. ம், தமிழில் உள்ள அனைத்து சொற்களுக்குமான மூலச்சொற்களும் வேர் சொற்களும் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ம், வேறு எந்த மொழியிலும் இருக்காது. இது தாங்க உலக மொழிகளிலே தமிழினுடைய சிறப்பு. ம், இந்த திராவிடம் என்ற ஒரு மாயையை இங்கே உருவாக்கி ம். அவர்கள் இந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை மக்களிடையே பரப்பி அதற்கு மற்ற சூழல்களும் அந்த நேரம் சரியாக இருந்தது. ம், இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தப்போ, சுதந்திரம் வாங்கினப்போ இங்கே வந்து அவன் எல்லா பணத்தையும் கஜானாவை காலி போட்டு போட்டான் வெள்ளக்காரன். ம். இது சாப்பாட்டுக்கே போராட வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டம் சூழ்நிலை. இருந்தது. ம், அந்த போராட்டத்தில் தான் ஒரு 10 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. ம், அந்த சமயத்தில் எலிக்கறி சாப்பிடுங்க, சோளம் சாப்பிடுங்க, இப்படிலாம் காங்கிரஸுக்காரன் சொல்கிறான் ம். என்ற அளவில் தான் இவர்களுடைய பிரச்சாரத்தை பரப்புரையை வந்து திராவிடர்களுடைய பிரச்சாரத்தை. இது வந்து அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திசைக்கு அவங்க போகல. ம், இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. அதில் உச்சமாக அந்த இந்திய எதிர்ப்பு போர் ம், ம், இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ம், ஆட்சியை பிடித்தவர்கள் ம், அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் இன்னைக்கு. எனக்கு ஒரு கருத்து, எம்ஜிஆரை பொறுத்தவரையில் நல்ல மனிதர் என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ம், அவர் இந்த அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்காமல் இருந்திருந்தால் ம், இந்த திமுக என்ற கட்சியே இருந்திருக்காது. ம், இதற்கு ஒரு உயிர்ப்பு கொடுத்தது அவர் தான். ம். அதிமுகன்னு ஒரு கட்சி தான் திமுகவுக்கு உயிர்ப்பா இருந்தது. எதிர்ப்பாக இருந்தது. அப்புறம் இது அதற்கு எதிர்ப்பு, அது இதற்கு எதிர்ப்பு, இந்த கட்சிக்கு ஓட்டு இல்லைன்னா அந்த கட்சி, இப்படி மாறி மாதிரி ம், தமிழ்நாடு முழுவதும் இந்த திராவிடம் என்ற ஒரு அமைப்பை சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கிட்டாங்க. ம், ஆகையினால வந்து உங்களுக்கு திமுக 67 வெற்றி பெற்றதுக்கு 75 பங்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்பது என்னுடைய கருத்து. ம், அண்ணாவினுடைய பேச்சு மற்ற நடவடிக்கைகள் ஒரு 25 பக்கம் இருந்தாலும் கூட இவருடைய பேச்சு, இவருடைய திரைப்பட பாடல்கள், இவர் அந்த குண்டடிப்பட்டு இறந்த புகைப்படம், அதுதான் பெரிய ஆதரவா இருந்தது திமுகவுக்கு. அது இறந்த பிறகு இந்த கருணாநிதி கைக்கு வந்த பிறகு ம், இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு ம், இன்று வரையில் அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ம், அதனால் எதிர்காலம் என்பது ம். ஒவ்வொரு தமிழனுடைய கனவும் தமிழ் தேசியத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்பது தான் வந்து ம், என்னுடைய உலக பயணங்கள்லேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ம், இதை நான் என்னுடைய எழுத்துக்களிலும் நூல்களிலும் என்னுடைய இந்த நேர்காணல் மூலமாகவும் பல முறை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ம், இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கு இந்த ராவணா வலையொலி மிகச் சிறப்பான பணியாற்றி கொண்டிருப்பதை நான் உலகம் முழுவதும் உள்ள நண்பர்களை சந்திக்கும் போது எல்லாரும் பார்க்குறாங்க. ம், ம், ம். நான் சந்தித்த நண்பர்கள்ட்டெல்லாம் நான் கேட்குறது, ராவணா பார்க்குறீங்க? ஐயோ, நாங்கள் 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இல்ல, இருக்கோம். அந்த மக்களுடைய ஆதரவு தான் இருக்கு. எல்லா பக்கபலமா. நாடுகள்லையுமே இந்த வலையொலிக்கு, ஏன்னா உங்களுக்கு அன்றன்றைய அரசியல் செய்திகளை வந்து உங்கள் வலையொலி மட்டும்தான் கொடுக்குது. ம், ம், ம். பலரையும் பேட்டி கண்டு நேர்காணல் கண்டு அன்றன்றைய செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க.
ஆகையினால வந்து உலகம் முழுவதும் வந்து ம். அந்த வளைவு உங்கள் பேர் தெரியலன்னா கூட அந்த வலைவழி பேர் எல்லாருக்கும் தெரியுது. ம். அந்த அளவில் வந்து தமிழருக்கான ஒரு எழுச்சி இந்த வலைவழியை உருவாக்கியிருக்கு. ம். தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை எல்லாம் உங்களைப் போல அந்த மக்களை போன்ற ஆதரவு தான் ராவணாவுக்கு பலமே. இப்போ வந்து அந்த அப்படி நேரம் அமெரிக்காவுடைய பயணத்தில் வருவோம். அந்த அமெரிக்க பயணங்களில் நீங்கள் சந்தித்த ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி எதுன்னு பார்க்குறீங்க? பொதுக்கூட்டங்களில் பேசுனது, மற்ற நிகழ்ச்சிகள்லாம் ஏறக்குறைய தமிழ்நாட்டு கூட்டங்களில் பேசுகிற நிகழ்வுகள் தான். அதில் ஒன்றும் சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது. ம். ஒரு நண்பர் வந்து ஒரு நாள் என்னை அழைத்து உங்களுக்கு விருந்து கொடுக்கலான் இருக்கோம், ம். நீங்கள் வாங்க ம். என்று சொன்னார். ம். அப்புறம் நான் தங்கியிருந்த குடும்பத்தோட ஒரு 7 பேர் போனோம். ம். அங்கே போனால் எல்லாம் ஆண்கள் பெண்கள்னு ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ம். இரவு விருந்து. ம். எல்லாருக்கும் விருந்து கொடுத்தாங்க. இரவு சாப்பிட்டோம். ம். சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 15-20 பேர் ஆண்கள் தனியாக ஒரு அறையில் ம். வந்து உட்கார்ந்து அப்படியே உரையாடிட்டு இருந்தோம். ம். அப்போ ஒரு நண்பர் கேட்டார், இந்து என்ற சொல்லுக்கு என்னங்க பொருள்? ம். சரி. யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆ. சனாதன தர்மங்கிறான் ஒருத்தன், ம். தமிழர்கள் இந்துக்கள் இல்லைங்கிறாங்க ஒருத்தவங்க. ம். இந்துன்னா என்ன அது? ம். அது எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்தது? ம். அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கன்னாரு. ம். சுருக்கமாகலாம் ஒன்றும் இல்லை, விவரமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. ம். இந்த இந்து என்ற சொல்லு வந்து ம். இந்த குமரிக்கண்ட அழிவுக்கு பிறகு மக்கள் வந்து சிந்து வெளியில் தான் குடியேறாங்க. ம். முதல்ல மெர்கர் என்ற இடம் ம். கிமு 11,600 ஆண்டுகள் என்று கிரஹாம் ஹேங்காக் ஒரு ஆண்டையே குறிப்பிடுறார். ம். அந்த மெர்கர் என்ற இடம் தான் இன்றைக்கு இருக்கிற பலுச்சிஸ்தான். ம். பலுசிஸ்தான். பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தான். பலுசிஸ்தான். ஆ. அதன் பிறகு 10வது கிமு 9,500 10,000 ஆண்டுகளில் மொஹஞ்சதாரோ, ம். மற்ற மற்ற இடங்கள், ஹாரப்பா, இந்த மாதிரி இடங்களில் குடியேறாங்க. ம். அப்படி வந்து மக்கள் சிந்து பகுதியில் குடியேறும்போது ம். பாரசீகர்கள் என்ன சொல்கிறான், இந்த பகுதியையும் இந்த பகுதியில் குடியிருந்த மக்களையும் ம். அவன் இண்டுங்கிறான். ம். அவன் சிந்துன்னு சொல்ல, ம். அவன் இண்டுங்கிறான். ம். அந்த சிந்து என்ற சொல்லு தான் இண்டுன்னு வருது. அதுதான் அப்படி மாறுது உச்சரிப்புல. அந்த இண்டு என்பது அந்த பகுதியில் உள்ள மக்களையும் அவர்கள் அந்த பகுதியையும் குறிக்கும். சரிங்க. ஆக இந்து என்ற சொல் யாரை குறிக்கும் என்றால், ம். சிந்து வெளியில் வாழ்ந்த தமிழர்களை மட்டும்தான் குறிக்கும். இந்து என்பது சிந்து என்ற சொல்லினுடைய நீட்சி, ம். தெரிவு. ஆகையினால இந்துன்னு சொன்னீங்கன்னா அது சிந்து என்ற சொல்லிலிருந்து வந்தது. ம். இப்போ சிந்து என்ற சொல் யாரை குறிக்கும்னா, அந்த 5 ஆறுகள் பாய்கின்ற ம். அந்த பஞ்சாப் என்ற பகுதியில் வாழுகின்ற தமிழர்களைத்தான் குறிக்கும், அந்த பகுதி மக்களைத்தான் குறிக்கும். ம். நீங்கள் கங்கையில் இருக்கிறவனையும், மகாராஷ்டிராவில் இருக்கிறவனையும், ஒடிசாவில் இருக்கவனையும், தமிழ்நாட்டில் இருக்கவனையும் குறிக்காது. ம். இந்து என்பது இடப்பெயர். ம். அது சிந்து பகுதியில் வாழ்ந்த தமிழர்களை குறிக்கின்ற இடப்பெயர். மதம் சம்பந்தப்பட்ட பெயர் இல்லைங்க. மதத்துக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ம். இந்த வில்லியம் ஜோன்ஸ்னு ஒரு மடையன், ம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் இந்துவிலேருந்து சிந்துவிலேருந்து இந்து எடுக்கலை, ம். சிந்துவிலேருந்து இந்தியாவை எடுத்துடுறான். ம். இந்தியாவை எடுத்து அதுக்கப்புறம் சிந்துக்கு வர்றான். ம். அதாவது அந்த காலத்தில் இருந்த ஐரோப்பிய எழுத்தாளர்களும் இந்தியாவில் இருந்த எழுத்தாளர்களுக்கும் ம். இந்த வரலாறு தெரியாது, சொல்லாய்வு தெரியாது.
அவன் நினைச்சதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சு, இந்துங்கிற பேர் ம். இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் இந்துன்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ம். 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 இப்போ சீக்கியர்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ம். இந்த லிங்காயத்துகள் நாங்களும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ம். மேகாலயா போன்ற நாகாலாந்து போன்ற பகுதிகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் நாங்கள் இந்துக்கள் இந்துக்கள் இல்லை. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஆச்சு, இந்த வில்லியம் ஜோன்ஸ் சொன்னதும் ம். இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் இல்லாத மக்கள் எல்லாம் இந்துக்கள்னு சொன்னதை ம். பிராமணர்கள் என்ன பண்ணிவிட்டான், அப்படியே இது பண்ணி இவர்களை மேலாண்மை செய்கின்ற பொறுப்பில் உட்காந்துக்கிட்டான். ம். அவனுக்கு இந்துன்னா எங்கேருந்து வந்துன்னு எவனாவது ஒரு பிராமணனை கேட்டு பாருங்க, ம். ஒருத்தனுக்கும் தெரியாது. ம். அதாவது காஞ்சி காமகோடி பீடம் அவரே சங்கராச்சாரியார் சொல்லியிருந்தார் அதை. அப்பா அவன் இந்துன்னு சொன்னான்னா பொழைச்சிக்கிட்டான், ம். இல்லைன்னா நமக்கு பேரே இருந்திருக்காது. ம். இப்போ இந்துன்னு சொல்கிறவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பிரிவுகள் இருக்குது. ம். வைணவம் இருக்குது, சைவம் இருக்குது, இன்னும் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிறது இல்லை. பிராமணர்கள்லேயே எவ்வளோ பிரிவுகள் இருக்குது. ம். இப்போ ஸ்மார்த்த பிராமணன்னு ஒருத்தன் இருக்கான், ம். அவனுக்கு கடவுளே கிடையாது. ம். அவன் நாத்திக மதம் அது. ம். அவனுக்கு எது கடவுள்னாக்கா வேதம் தான். ம். வேதத்தை தான் சொல்லுவாங்களே தவிர கடவுளை கடவுள் இருக்குன்னு சொல்றது. சொல்லல. ம். இப்போ ஆதிசங்கரர் அத்வைதத்தில் என்ன சொல்றாரு, ம். அவர் கடவுளை பற்றி எதுவுமே சொல்ல. ம். ஸ்வயம் பிரம்மாஸ்மி, ம். ஏகம் பிரம்மாஸ்மி ம். அப்படின்னு சௌந்தர்ய லகரிங்கிற நூலில் எழுதி வைக்கிறாரு. ம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிராமணனே கடவுள். ம். இந்த உலகத்துக்கு யாரு கடவுள்னா பிராமணன். பிராமணனே கடவுள். அதனால தான் எல்லா பயிலையும் நீங்கள் எங்களை சாமின்னு கூப்பிடுங்கிறான், ம். சுவாமிங்கிறான். ம். சுவாமிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, சுயமாக உருவாகிறது, தண்ணியிலே உருவாகிறது, யாராலும் படைக்கப்படாதது. ம். இப்போ பிராமண ஒருத்தனும் கடவுள். ம். இதுதான் ஆதிசங்கர் அத்வைதம் சொல்லுது. இப்படி அவர்கள் வேதங்களில் கடவுளுங்கிற சொல்லே கிடையாது. ம். இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த மக்கள்கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி, ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு தகவல் என்னன்னா, ஏகலை என்ற என்னுடைய பெயரில் அந்த தொடர்பு எண் இருந்த வாட்ஸ்அப் குழு முடக்கப்பட்டிருந்தது. அது திரும்ப மீட்டெடுக்க முடியல. அதனால் இப்போ டெலிகிராமுக்கு நான் மாறி இருக்கிறேன். இதே எண் தொடர்பு எண்ணு தான். பழைய வாட்ஸ்அப் எண்ணிலே டெலிகிராம் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம தகவல் பரிமாற்றத்துக்கு வசதியாக இருக்கும். அப்போ சொல்லலாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பேசுகிறீங்க. இந்து என்ற சொல் ம். சிந்து வழியில் வாழ்ந்த தமிழர்களையும் அந்த இடத்தையும் தான் குறிக்குமே தவிர, ம். தமிழ்நாட்டில் உள்ள மக்களையோ அந்த பஞ்சாப் சிந்து வழியை தவிர வெளியில் இருந்த மக்களையோ குறிக்காது. மதங்களையும் குறிக்காது. மதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ம். இந்து என்பது இடப்பெயர், ம். சமய பெயர் இல்லை, மத பெயரே கிடையாது. ம். இந்த புரிதல் இந்தியாவில் எவனுக்குமே இல்லை. ம். ஏன்னா அவன் தமிழை படிச்சிருந்தா தான் தெரியும் அவனுக்கு. ம். தமிழ் அதுக்கு விளக்கம் கொடுக்குது, ம். மற்ற மொழிகள்ல எல்லாம் அந்த விளக்கம் இல்லை. இல்லைங்க. அவன் வில்லியம் ஜோன்ஸ் வெள்ளக்காரன், அவனுக்கு என்ன தெரியும்? ம். தமிழுக்கே வரல, அவர் தமிழும் ஆழ்ந்து படிக்கல, அவனுக்கு தெரியாதுங்க. ஆய்வு செய்யல. நீங்க இவன் பெரிய பெரிய சமஸ்கிருத அறிஞர்களே தமிழ் பக்கம் வரலையே. ம். இவன் ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கான், அவன் பேரும் வில்லியம் தான். ம். அவன் இந்த தமிழை பற்றிய செய்தியே அந்த டிக்ஷனரி இல்லை, ம். சமஸ்கிருத டிக்ஷனரி அது. ம். அவர்களுக்கு இந்த தமிழுங்கிறதே ஒதுக்கிட்டானுங்க. ம். இந்த இந்திய வரலாறு எப்போ தொடங்குது, ம். பிராமண ஆரியன் எப்போ வந்தானோ அப்போ இருந்து தான் இந்திய வரலாறு. ம். அதுக்கு முன்னாடிலாம் மக்கள் இல்லையா, ம். அதை பற்றிலாம் எழுத மாட்டான். இந்த கால அளவில் தான் அவன் வாய்மொழியாக சொல்லிட்டு வந்தான் பாருங்க. ம். அந்த வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் அது 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டில் தாங்க அதை எழுத்து வடிவிலேயே அவன் கொண்டுக்கிட்டு வரான். ம். ம். அவரவர்களுக்கு வைணவம் இருக்குது, சைவம் இருக்குது, இன்னும் எவ்வளவோ புத்தம் இருக்குது, சைனம் இருக்குது, இந்தியாவில் தோன்ற சமயங்கள் நிறைய இருக்குது. இது உங்களுக்கு விருப்பமோ அதை பின்பற்றுங்க. ம். அவன் ஆரியன் பிராமணன் சொல்கிறான், நாமெல்லாம் இந்து என்பது
அப்பட்டமான பொய், ம் அது உலக மகா மோசடி. ம் நீங்களெல்லாம் இந்துக்களே கிடையாது. ம் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. ம் அது வந்து இடப்பெயர், அங்கே பஞ்சாபில் வாழ்ந்தவர்கள், ம் அவர்களைத்தான் அது குறிக்குமே தவிர மற்றவர்களை அது குறிக்காது. ம் இதை நான் தெளிவாக அவர்கிட்ட சொன்னேன். ம் இப்போதான் ஐயா நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க என்ற அளவில் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி எனக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது. ஒரு ஆர்வத்தோடு கேட்டாங்க. ஒரு 20 பேர் இருக்கோம். ம்